ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஜென்ரலாக எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்றது தான் வந்து நம்ம ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் வந்து மேலே மேலே போய்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட். உங்களுக்கு மேலேயும் பிரேக் அவுட் கொடுக்காம கீழேயும் பிரேக் அவுட் கொடுக்காம ஒரே ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து சைட்வேஸ். மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து டவுன் ட்ரெண்ட் அர்த்தம். ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ட்ரெண்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். அப் ட்ரெண்டில் நீங்கள் பை பண்ணுறதும் டவுன் ட்ரெண்டில் நீங்கள் செல் பண்ணுறதும் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிஸ்க் தான். ஃபஸ்ட்டு எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 3 ட்ரெண்ட்ஸ் இருக்குது: அப் ட்ரெண்ட், சைட்வேஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட். எப்போவுமே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெண்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அப் ட்ரெண்ட். ஜென்ரலாக அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது கீழேருந்து மேலே போகிற ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் இப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்போவுமே ஒரே லைனில் ஸ்ட்ரைட் லைனில் மேலே போனாலும் சரி, ஸ்ட்ரைட் லைனில் கீழே வந்தாலும் சரி, மார்க்கெட்டில் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரேலி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங், கன்சாலிடேஷன் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த ரேலி வந்து கன்டினியூ ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி எங்கே என்ட்ரு ஆகணும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி என்ட்ரு ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரேலி வந்து நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்விங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது லோ பாயிண்ட்டாக இருக்கலாம், ஹை பாயிண்ட்டாக இருக்கலாம். அப் ட்ரெண்டுக்கு வந்து அது லோ பாயிண்ட்டாக இருக்கும், டவுன் ட்ரெண்டுக்கு வந்து அது ஹை பாயிண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்டில் பாருங்கள், உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம லோ பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நம்ம ஹெச்னு வச்சுக்கிறோம், அதாவது ஹை. அடுத்தது மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், கன்சாலிடேஷனாக இருக்கலாம், அக்குமுலேஷனாக இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு லோ ஃபார்மாக இருக்குது. ஆனால் இந்த லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோவான இதை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணலை. இந்த ஹைக்கு இந்த லோ வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு ப்ரீவியஸ் ஹை இருந்தது இல்லை, இந்த ஹையை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணும். அதுக்கு பேர் நம்ம சொல்கிறது ஹையர் ஹை. ஸோ ஹையர் ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ப்ராஃபிட் புக்கிங்கில் மறுபடியும் கீழே வரும். இந்த லோ வந்து உங்களுக்கு ஹையர் லோ. அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போகும். அது பேர் வந்து உங்களுக்கு ஹையர் ஹை. ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹையர் லோ அண்ட் ஹையர் ஹை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவோட அடுத்து வர லோ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹையை விட உங்களுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற ஹை வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அப் ட்ரெண்டை பிளாட் பண்ணணும் சார்ட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே பார்த்தோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு லோவாக இருந்தது. பட் ஆனால் டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ஹை. அதாவது எப்போவுமே ஒரு பீக் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது உங்களுக்கு ஹைலேருந்து மார்க்கெட் கீழே வரப்ப அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு லோ பாயிண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து லோ. மார்க்கெட் வந்து விழறப்பவும் சரி ஏறுறப்பவும் சரி உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபாலோ ஆகாது. டவுன் ட்ரெண்டும் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து கீழே வர ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் மாதிரி கொடுக்கும். புல் பேக் அப்படின்னா இந்த ஹை பாயிண்டில் உங்களுக்கு நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. அந்த செல் பண்ணவங்களாம் ஒரு பாயிண்டில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுக்கும். அதாவது கொஞ்சம் மேலே ஏறும். அந்த மாதிரி ஏறுற இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஹையை விட இந்த ஹை வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், கீழே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிறப்ப இந்த ப்ரீவியஸ் லோ இருந்ததில்ல, இதை வந்து மறுபடியும் பிரேக் பண்ணி உங்களுக்கு கீழே வரும். அப்போ ஒரு லோ கிரியேட் ஆகும். அந்த லோவுக்கு பேர் உங்களுக்கு வந்து லோவர் லோ. லோவர் லோ அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை விட உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, இந்த லோ வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. இதுதான் வந்து நம்ம லோவர் லோ அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் பேக், இது வந்து லோவர் ஹை. அடுத்தது உங்களுக்கு லோவர் லோ. டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுற லோஸ் வந்து உங்களுக்கு ஒரு லோவோட அடுத்த லோ வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி ஹைஸும் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையோட கீழே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். அடுத்தது சைட்வேஸ். ஸோ சைட்வேஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலேயும் போகாது, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழேயும் வராது. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லோ இல்லை ஹை ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஃபார்ம் ஆகிற உங்களுக்கு லோ வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி கீழே போகாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற ப்ரீவியஸ் ஹையும் உங்களுக்கு பிரேக் பண்ணாது, அதே இடத்துல வந்து உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீவியஸ் ஹை. இந்த மாதிரி சைட்வேஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ப்ரீவியஸ் லோ அண்ட் ப்ரீவியஸ் ஹை ஃபார்ம் ஆகலாம்.
ஆனால் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சைட்வேஸ். இப்போ கிளியராக வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.